அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபு ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, அப்பாவை பற்றி பேச போகிறோங்க. ரீசெண்டாக தம்பி ஆக்டர் விஜய் குருநாத சேதுபதி அவர்கள் கூட ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அப்பா ஒரு ஜீவன் மட்டும்தான் தான் கற்ற வித்தை அத்தனையும் தன் பசங்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கக்கூடியவருன்னு ரொம்ப மிக சரியாக சொன்னார். நான் ஒன்று சொல்லுவேன், அப்பா மட்டும்தான் தன் கற்ற வித்தை தன் கற்காத வித்தை அத்தனையும் பசங்களுக்கு போய் சேருன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் அப்பா தாங்க. கற்ற வித்தைன்னா நீங்கள் 4 செவத்துக்குள்ளே போயிட்டு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படித்ததில்லை, இந்த உலகத்தை படித்தது. புரியுதுங்களா? அப்பா வந்து எப்படின்னா, அதாவது அம்மா வந்து எப்படிங்கன்னா, பசங்க எப்போ ஸ்கூல்லேருந்து வருவாங்க, எப்போ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க, எப்போ ஜாப் முடிச்சுட்டு வெளில போனால் எப்போ அப்பா வெளியில் வருவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா காத்திருப்பாங்க. ஆனால் அப்பா அப்படி இல்லைங்க. அப்பா எப்படி பசங்களை ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புறது, காலேஜுக்கு எப்படி அனுப்புறது, ஜாபுக்கு எப்படி அனுப்புறது திங்க் பண்ணிய ஒரே ஜீவன் வந்து அப்பா தாங்க. அம்மா வந்து மீனை பிடிச்சோ சமைச்சோ பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவாங்க. அப்பா ஒரு ஜீவன் தான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பார் இல்லைங்களா? அதுதானே தேவை. அப்பாவோட பாசத்தை வந்து, அம்மாவோட பாசத்தை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்பாவோட பாசத்தை வந்து அவரோட வாழ்வியல் முறை தான். அவர் எப்படி வாழ்கிறாருன்றதே அதை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாசத்தை அவருக்கு வெளில காட்ட தெரியாது அந்த ஜீவனுக்கு. அதாவது உங்கள் குடும்பமே, நம்ம குடும்பமே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜீவன் நம்மளுக்காக முழிச்சிட்டு இருக்குன்னா அது அப்பா மட்டும்தாங்க. நம்மளுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் இந்த டூரு வெக்கேஷன்லாம் போகிறாங்க இல்லையா, இந்த பேச்சுலராக இருக்கிற வரைக்கும் போவாங்க, குதின்னு ஆடாத ஆட்டம்லாம் அந்த ஆடுவாங்க அந்த பசங்க. அது இதெல்லாம் ஸ்கூலிங்லாம் போயிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பசங்களுக்காக வாழ்வாங்க. அதுதாங்க அப்பா. அதாவது தாயும் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருங்க. ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்காக பண்ணாதீங்க, அதாவது நல்லா ஸ்டேட்டஸில் வச்சுருங்கன்னு சொல்கிறேன் அப்பாவை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லை, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவோட அன்பு வந்து அது வந்து ஒரு அறிவு சார்ந்து இருக்கும். ரொம்ப எமோஷனலாக ஆக தெரியாது அப்பாவுக்கு. காலையில் எழுந்திரிச்சோடனே பாருங்கள், ஏதோ ஒரு திங்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. குடும்பத்தை எப்படி பண்ணுறது, என்ன பெட்டராக ஃபேமிலிக்கு பண்ணலாம், அதுதாங்க அப்பா. அதுமாதிரி அப்பாவுக்கும் மகளுக்கும், பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு உறவு பார்த்திங்கன்னா, அப்பா வந்து பெண் பிள்ளைங்க மேலே ஒரு அட்டாச்சாக இருப்பார். அது உலக அறிந்த உண்மை. அது எதனால் தெரியுங்களா? அதாவது தன் அப்பா வந்து தான் தாய்க்கு அப்புறம் தன் பொண்ணை தான் தாயாக பார்க்குறாரு. அது வந்து ஒரு அம்மா பையனுக்கான உறவு மாதிரி தான் அது. அப்பா வந்து திரும்பி சொல்கிறேன், அப்பா வந்து தன்னோட பொம்பளை பிள்ளைங்களை தன் தாயாக பார்ப்பார். தாய் யாருமே என்ன அடித்தாலும் பிடிச்சாலும் தாய் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுமாரி தான் அப்பா வந்து மகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு அப்பா ஒரு குடும்பத்தில் இழந்துட்டாருன்னா பையனோட மகளுக்கு தாங்க பெரிய இழப்பு. ஏன்னா ஒரு பெண்களோட க்ரையிங் ஷோல்டரும்பாங்க, அது வந்து அப்பா மட்டும்தான். அந்த இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் அப்பா. எமோஷன் ஆகுதுப்பா, கட் பண்ணு. சாரி, கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். அதாவது ஆம்பளைங்களை ஜென்ரலாக சொல்லுவாங்க, 40 வயசுக்கு மேலே ஆம்பளைக்கு வந்து நாய் குணம் வந்துடும் சொல்லிட்டு. அது வந்து அதுக்கு அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பொம்பளை பசங்க வந்து குழந்தையிலேருந்தே அப்பா மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா அது நான் சொன்ன அவங்களோட உறவு வந்து தாய் பிள்ளை உறவு மாதிரி தான். பசங்க அப்படி இல்லை, சின்ன வயசுல அப்படியே விலகிடுவாங்க. 40 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா ஆகும்போது அவங்க அப்பாவாக இருக்கும்போது தான் தன் அப்பாவோட அருமை தெரியும். ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் அப்பா என்னடி இந்த அளவுக்கு அப்பா கூட இப்படி இருந்திருக்கலாமே, இப்படி அட்டாச்சாக இருந்திருக்கலாமே, அது இருக்கலாமே. நான் சொன்னேன் இல்லைங்களா, 40 வயசில் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க ஆம்பளைக்குன்னு. நாய்க்கு என்னங்க குணம் இருக்குது? நாய்க்கு உள்ளதே நன்றி மட்டும்தானே, சரிங்களா? அதை தான் மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? ஏன்னா நாயினாலே நன்றி தான். அந்த 40 வயசுக்கு மேலே தான் அவருக்கு அப்பா மேலே உள்ள நன்றி திரும்பும். அதனால தான் மேபி சொல்லியிருப்பாங்க. அப்பா இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. இல்லாதப்ப நீங்கள், அதாவது ஒன்று நிச்சயம், அதாவது நம்ம வாழ்கிற வரையும் அவங்களால வாழ முடியாது. இங்கே வாழ்கிற வரையும் உங்கள் பேரண்ட்ஸால் வாழ முடியாது. இருக்கும் போது அப்பா இருந்தாங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பாஸ் பண்ணிட்டியா? பேசும்போது எமோஷன் ஆகிட்டே இருக்குது. அதாவது இந்த வேலைக்கு போகிற பசங்கள்லாம் தயவுசெய்து நீங்கள் ஜாபுக்கு போயிட்டீங்க, ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுன்னா தயவுசெய்து அப்பாட்ட போயிட்டு உட்காந்து பேசுங்க. எவ்வளோப்பா கடன் இருக்குது, ஏதாவது வீட் லோன் இருக்கா, கார் லோன் இருக்கா, எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணியிருப்பார். அவருக்குன்னு தனியாக எதுவும் பண்ணியிருப்பார். அதை கேட்டு அந்த லைபிலிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு அப்பாவை கடன் இல்லாமல் ஃப்ரீயாக அழகாக உட்கார வச்சு நல்லா பார்த்துக்குவோங்க. ஏன்னா
அப்பா போயிட்டாருன்னா கிடைக்க மாட்டார். எந்த சொந்தம் தான் ஈஸியாக கிடச்சிரும், ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் கிடச்சிருவாங்க. அப்பா போனால் கிடைக்க மாட்டார். சரிங்களா? அதனால் அப்பாவை நல்லா வச்சுக்கோங்க. திரும்பி சொல்கிறேன், தாயும் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. சரிங்களா? அதாவது என் சேனலில் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்கிறேன். நான் ரொம்ப ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த மெசேஜை. சரிங்களா? நன்றி, வணக்கம்.